வணக்கம் நேயர்களே, மற்றொரு மறுமுகம் என்ற நிகழ்வினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை மறுமுகம் என்ற நிகழ்ச்சியினூடாக தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடன் வந்து கலந்தாலோசித்து அவர்களது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் எங்களுடைய கொழும்பு கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன். முதலில் அவரை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி? நல்லா இருக்கு. ஞானமுத்து ஸ்ரீநேசன் வந்து அரசியல தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னா இன்றைக்கு யாரா இருந்திருப்பீங்க? உண்மையில் நான் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் ஒரு வலய கல்வி பணிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கும். அதாவது நான் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறேன். பிறகு திருப்பி ஒரு குறிப்பிட்ட காலம் விரிவுரையாளராக இருந்திருக்கிறேன். எக்ஸ்டர்னல், அதாவது வெளிவாரி பட்டப்படிப்பில் ஈடுபடுகின்ற மாணவர்களுக்கு அரசு அறிவியல் பாடத்தை கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக இருந்திருக்கின்றேன். இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 4-5 வருடங்கள் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கல்வியல் கல்லூரியில் ஒரு விரிவுரையாளராக இருந்திருக்கிறேன். இதை விடவும் அடுத்த கட்டமாக டிப்ளோமா கற்கையில் ஈடுபடுகின்ற மாணவர்களுக்கு ஒரு மாஸ்டர் டீச்சராக இருந்திருக்கிறேன். ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் ஒரு பார்ட் டைம் லெக்சராக இருந்திருக்கிறேன். அவை என்னை பொறுத்தப்பட்டு நான் SLES ஆஃபீஸர் என்ற அடிப்படையில் இந்த அரசியலுக்குள் வராமல் இருந்திருந்தால் நான் ஒரு வலய கல்வி பணிப்பாளராக இருந்திருப்பேன். ஏனென்றால் நான் பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்துதான் எனது இடையில் எனது பதவியை ஓய்வு பெற செய்துவிட்டு நான் இங்கு வந்திருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்தால் இப்போது இருந்தால் நான் ஒரு வலய கல்வி பணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன். சரி, அப்படி இருக்கும்போது உங்களது பாடசாலை காலம் எப்படி இருந்தது? பாடசாலை காலத்தை பொறுத்தமட்டில் நான் ஆரம்ப கல்வியை மகளவட்டுவான் வித்தியாலயத்தில் கற்றிருந்தேன் 5ஆம் தரம் வரைக்கும். அடுத்த கட்ட கல்வியை பந்தாரமுலை மத்திய மகா வித்தியாலயம் என்று சொல்லப்படுகின்ற இப்போது கிழக்கு பல்கலைக்கழகமாக இருக்கின்ற அந்த கல்லூரியில் தான் நான் காப்பத்தா சாதாரண தரம், உயர்தரம் என்பவற்றை கற்றிருந்தேன். அந்த வகையில் எனது பாடசாலை காலம் என்பது உண்மையில் விடுதியில் இருந்து கொண்டு தான் நான் கற்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்தேன். கிட்டத்தட்ட 9 வருடங்கள் விடுதியில் இருந்து கொண்டு விஞ்ஞான பிரிவில் நான் உயர்தரத்தை செய்திருந்தேன். சரி, விடுதி என்று சொல்லும்போது ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கும். என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணீங்க? உண்மையில் விடுதி என்பது ஏறத்தாழ ஒரு 200 மாணவர்களை கொண்ட விடுதி. அப்படி என்று சொல்லக்குள்ள அதுக்குள்ள உண்மையிலே எல்லாம் ஒரு போராட்டம் தான். சாப்பிட்றதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, அல்லது ஸ்டடீஸுக்கு போகிறதுலேருந்து சகலதும் ஒரு வரிசை கிரமமாக அல்லது ஒழுங்கு விதிக்கமையத்தான் நடக்கும். அவை எங்களுடைய சுதந்திரத்தை அதிகமாக இழந்து ஒரு விடுதியின் மேற்பார்வையாளரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஒழுகுகின்ற ஒரு வகையில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கல்லூரியாக இருந்திருக்கின்றது. அது ஒரு கிழவன் பாடசாலை கூட. ஒரு பக்கமாக ஆண்கள் விடுதி, மறுபக்கமாக பெண்கள் விடுதி இருந்தது. உண்மையில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பிரபல்யமான ஒரு வித்தியாலயமாக மத்திய மகா வித்தியாலயமாக காணப்பட்டது. அதில் உண்மையில் ஒழுங்கு, கட்டுப்பாடு, பழக்க வழக்கம் என்பவற்றை போதிக்கக்கூடிய ஒரு கல்லூரியாகவும் கலாச்சார பண்பாடுகளை போட்டுகின்ற ஒரு கல்வி நிலையமாகவும் அது காணப்பட்டது. ஒரு ஹாஸ்டலில் இருக்கக்குள்ள உண்மையில் நான் ஒரு 11.5 வயதில் போயிருப்பேன். பாடசாலை விட்டு வெளியேறக்குள்ள ஒரு 19 வயதில் வெளியேறியிருப்பேன். அதுக்குள்ள உண்மையிலே சண்டைகள், சச்சரவுகள், மோதல்கள் சகலதையும் அங்கு நாங்கள் மாணவர்கள் என்ற அடிப்படையில் அனுபவித்திருக்கின்றோம். ஆனால் சண்டைகள் என்பது பெரிய சண்டைகள் அல்ல. சண்டை பிடித்து பிறகு நாங்கள் சமாதானமாக போகிற ஒரு சூழலும் காணப்பட்டது. சரி, அப்படியே சண்டைகள் என்று சொல்லும்போது கோபதாபங்கள் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தி கொண்டீங்க? உண்மையில் ஓரளவுக்கு நான் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு சில விடயங்களில் நான் கேட்டுக்கொண்டு நான் ஆன்மீகத்திலும் ஈடுபாடு இருந்தது. ஆகவே ஆன்மீக ஈடுபாடும் மற்றது நாங்கள் ஒரு சண்டையில் ஈடுபட்டதன் பின்னர் பிறகு யோசிப்போம், நாங்கள் என்ன தவறுகளை விட்டுருக்கிறோம், நாம் தவறு விட்டோமா இல்லை அவர் தவறு விட்டாரான்றதை பற்றி சிந்தித்து எங்களை திருத்தி கொண்டு பிறகு நாங்கள் நண்பர்களாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 அல்லது ஒரு கிழமைக்கு பிறகு நாங்கள் நண்பர்களாக மாறி செயல்பட்டிருக்கின்றோம். சரி, நண்பர்கள் என்று சொல்லும் போதே நிறைய பகிரப்படாத விஷயங்களை ஒரு நண்பர்கிட்ட தான் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நண்பர் யார் உங்களோட வாழ்க்கையில் இப்போ வரைக்கும்? உண்மையில் பார்க்கின்ற போது எனது நண்பர் என்று சொல்லக்கூடிய 6ஆம் தரத்திலிருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் படித்த பல நண்பர்கள் இருக்கின்றார்கள். அந்த நண்பர்களில் குறிப்பாக ஒருவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், நல்லரத்னம் என்று சொல்லப்படுகிற ஒரு நண்பர், மிகவும் என்னோடு நேசித்த ஒரு நண்பர், தற்போது அங்கு சென்றிருக்கின்றார். இதை விடவும் சொல்லப்போனால்
நாங்கள் சயின்ஸ் கற்றுக்கொண்டிருக்கின்ற போது அதில் பல நண்பர்கள் இருந்தார். ஒருவர் இப்போ மெடிக்கல் காலேஜ் போய் வந்திருக்கார் சக்திதாசன் என்று, அடுத்தவர் ஜீவராஜான்னு சொல்லி இப்போ யூகேயில் இருக்கிறார். அதே போல் அருணாச்சலம், இதே போல் எங்களுக்கு சயனொலி பவான், இப்படி பல நண்பர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் அண்மையில் யூகேயில் இருந்து வந்த ஒரு நண்பரை அண்மையில் சந்தித்து பழைய எல்லோரும் நாங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஒரு விருந்து பிரசாரத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய நட்பு என்பது இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அநேகமாக ஆஸ்திரேலியா, யூகே, அதை விட வேறு இந்தியா, இப்படி பல இடங்களில் இருக்கிறவர்களும் எங்களுடைய அனுபவங்களையும் அந்த நாள் நினைவுகளையும் பரிமாறக்கூடிய அளவுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இணைந்திருக்கின்றோம். அதில் உண்மையில் பார்க்கணும்னா நல்ல சிறந்த முஸ்லீம் நண்பர்கள், தமிழ் நண்பர்கள், ஹாஸ்டலில் கிட்டத்தட்ட நாங்கள் சகோதரர்களாக அல்லது ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தோம். அந்த பிணைப்பு முனாஸ், மஜித் என்று சொல்லி நண்பர்கள் இருக்கின்றார்கள், ஜவாஹிர் என்று, இவர்களெல்லாம் நாங்கள் ஒரு ஒற்றுமையாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாங்க. இப்போ சில நண்பர்களை 40-45 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் சந்திப்போம். சந்தித்த உடனே நாங்கள் அந்த மாணவர் பிராயத்திலிருந்து இப்போது பார்க்கின்ற போது பாட்டன்களாக பாட்டிகளாக இப்படியெல்லாம் மாறியிருப்பார்கள். பார்க்கின்ற போது அந்த நாள் நினைவுகளும் இந்த நாள் உருவங்களையும் பார்க்கின்ற போது சொல்வார்கள், இந்த சீருடையில் பார்த்தவர்கள் எல்லாம் இப்போது வெவ்வேறு உடைகளிலும் காணப்படுவார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் ஒரு தடவை ஒரு 4-5 பேர் பல இடங்களுக்கு சுற்றி வந்தோம், சந்திக்கிறோம். 40-45 வருஷத்துக்கு முந்தி இன்னொரு சந்திப்பு நடந்தது. நான் சீனாவுக்கு சென்றிருந்தேன். அப்போது எங்களோட படித்த ஒரு மாணவி, மிகவும் கட்டிக்கார மாணவி, அந்த இதில் நல்ல சித்தி பெற்றவர், அவர் ஒரு மெடிசின் என்ற பண்ணவர், சந்திக்க இல்லை. அப்போ திடீரென்று சீன பெருஞ்சுவரை ஏறிக்கொண்டிருக்கின்ற போது திடீரென்று எங்களுக்குள்ள ஆக்களை மதிக்க இல்லை. எங்கேருந்து வாரீங்க? மட்டக்களப்பிலேருந்து வரேன், நான் மட்டக்களப்பிலான்னு படித்தேன்னு சொன்னாங்க. அப்போ கதைச்சி போட்டு அப்படி கதைக்குள்ளே பிறகு பார்த்தா எங்களோட படித்த ஒரு சூரிய ஜெயந்தின்னு சொல்லப்படுகின்ற ஒரு டாக்டர், அவரை நான் கிட்டத்தட்ட 42-43 வருஷத்துக்கு பிறகு சீனாவில் சந்திச்சிருக்கிறேன். இப்படி அழியாத கோலங்களாக பயணங்களின் போது அவ்வப்போது ஆட்களை சந்தித்து பழைய நட்புகளை மீட்டி வருகின்றோம். அதற்கு பிறகு அந்த வாட்ஸ்அப் குரூப்பையும் நாங்கள் உருவாக்கி எடுத்துறாங்க. சரி, அப்படி இருக்கும்போது கடந்த கால நினைவுகளை மீட்டி பார்க்கும்போது குறிப்பிட்டீங்க இனிமையான நினைவுகள் எட்டி பார்க்க மாட்டேன். இதையும் தாண்டி என்னென்ன நினைவுகள் மறக்க முடியாத சந்தர்ப்பங்களாக இருக்குது? மறக்க முடியாத நினைவுகள்னு சொல்லக்குள்ள ஒரு விடயம் எங்களுக்கு என்று சொன்னால், அந்த பாடசாலையில் கற்றுக்கொண்டிருக்கின்ற போதுதான் அந்த சைக்ளோன் என்று சொல்லி 1978ஆம் ஆண்டு சைக்ளோன் வந்து அந்த பகுதியில் கட்டிடங்கள் எல்லாம் உடைந்து சிதைந்து அதற்குள்ள நாங்கள் பட்ட அவஸ்தைகள் அது ஞாபகமாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு ஞாபகம் என்றால், எங்களுக்கு ஒரு சிங்களம் படிப்பிக்கின்ற ஒரு மாத்தையாண்டு ஆள் சொல்கிறோம். நாங்கள் அந்த சேரன்னு சொல்கிறது மாத்தையாண்டு சொல்லுவோம். அவர் ஒரு தடவை சுட்டு கொல்லப்பட்டிருந்தார் பாடசாலையில். அவர் ஒரு நல்ல மனிதன். அந்த காலத்தில் ஏதோ எங்களுக்கு காரணம் தெரியாத காலத்தில் சுட்டு கொல்லப்பட்டிருந்தார். அவர் ஒரு நல்ல ஓடி எல்லாருக்கும் கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியர். அந்த நேரத்தில் ஏற்பட்ட சில நான் நினைக்கிறேன் ஒரு கொள்ளை முயற்சி ஒன்று நடைபெற்றது, பணக்கொள்கை. அந்த விடயத்தில் அவர் வந்து அக்கறையாக செயல்பட்டு அந்த திருடர்களை பிடிப்பதில் ஈடுபட்டவர். அது பிறகுதான் தெரிஞ்சது அது திருடர்கள் அல்ல, பிற இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ற அந்த அடிப்படையில் அவர் அந்த இதில் கொல்லப்பட்டிருந்தார். அதுவும் மறக்க முடியாத நினைவு. இதையும் விட சொல்ல போனோம் என்றால், மைதானத்தில் நாங்கள் விளையாடிய விளையாட்டுக்கள், எங்களுடைய நண்பர்கள் பலரது முகங்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது அநேகமானவர்கள் இறந்தும் போய்விட்டார்கள். சிலர் போராளிகளாக இருந்திருக்கிறார்கள், சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள், சிலர் இப்படி நாங்கள் போயிருந்த பயணங்களில் கூட எப்பயோ சந்தித்தவர்களை நாங்கள் சந்தித்து ராஜதுரை என்ற ஒரு நண்பர் இருந்தார், தவராஜா, இப்போது சுவிட்சர்லாந்தில் இருக்கார், அவர் ஊடகவியலாளர் இருந்த தவராஜா. இப்படி பல நண்பர்களை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் காணப்பட்டன, நிறைய நண்பர்கள். அப்படி இருக்கும்போது பாடசாலை காலங்களாக இருக்கட்டும், கல்லூரி காலங்களாக இருக்கட்டும், காதல் என்ற ஒன்று இருந்திருக்கும். அப்படி சொல்லும் போது உங்களுடைய முதற் காதல் அப்போ எந்த பார்வையில் இருந்தது? கல்வியில் அக்கறை கூடுதலாக இருந்ததனால காதலுக்கு 2வது இடத்தை கொடுத்து விட்டோம். சொல்லுவார்கள், எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாகலாம், ஆனால் எண்ணங்கள் சிந்தனைகளை நாங்கள் படிக்கின்ற கல்விக்கு அது தடையாக போய்விடக்கூடாது என்பதற்காக சில காதல்களை கட்டாயப்படுத்தி மனவரைக்குள் பூட்டி வைத்திருந்தோம். மனவரையில் பூட்டி வைத்திருந்தோம், மனவரைக்கு கொண்டு வரவில்லை. அவை மனவரையில் இருந்தவர்கள் மனவரைக்கு வரக்கூடிய விதத்தில் எங்களுடைய வெளிப்படையான காதல்கள் அல்லது காதல் கடிதங்கள் என்பதெல்லாம் பரிமாறப்படாதபடியால் அது மனதளவில் எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தன. இப்போதும் நல்ல நண்பர்களாக நண்பிகளாக
இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வெளிப்படையாக அப்படியான பரிமாறல்கள் இருக்கவில்லை. என்றால் கட்டுக்கோப்பான குடும்பம், எங்கள குடும்பம் இறுக்கமான கட்டுப்பாடுடையவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அநேகமாக காதல் துளித்திருந்தாலும் காதலுக்கு நாங்கள் நீரூற்றி பசலையிட்டு வளர்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கவில்லை. அதனால் சில முளையிலே அறந்து போனதும் வெளிவரக்கூடிய நிலையிலிருந்து வெளிவராமல் போனதும் இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் இருந்தன. இது மனவரையில் பூட்டி இருக்கின்ற மர்ம ரகசியங்கள். சரி, அப்படி இருக்கும்போது நிறைய ரகசியங்கள் இருக்கும். அதில் ஒன்று இப்போ வெளிப்படையாக கூறிவிட்டீர்கள். இருந்தாலும் கூட உங்களுடைய குடும்ப பின்னணி எப்படி இருக்கு? எத்தனை சகோதரங்கள்? உண்மையில் பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பில் மகளவட்டுவான்னு சொல்கிற கிராமம். எங்களுடைய பாட்டனார் ஒரு 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 பல ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகளின் சொந்தக்காரராக இருந்தார். அவர் என்னுடைய பாட்டனார் அம்மாவின் தந்தை. அப்பாவின் தந்தையும் 2 பேரும் சொல்லுவார்கள், அந்த விதானியார் என்று சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜிஎஸ் மார். அவர்கள் போலீஸ் பிஹெச் என்று சொல்வார்கள். பிஹெச் என்ற வில்லேஜ் ஹெட்மேன், அடுத்தது பிஹெச் என்று சொல்றது போலீஸ் ஹெட்மேன் என்று. என்னுடைய தந்தையின் தந்தையாரும் ஒரு வில்லேஜ் ஹெட்மேனாக இருந்தார், போலீஸ் ஹெட்மேனாகவும் இருந்தார். அதேபோல் அம்மாவின் தந்தையாரும் ஒரு வில்லேஜ் ஹெட்மேன், போலீஸ் ஹெட்மேன். அந்த அடிப்படையில் கிராமத்தில் கொஞ்சம் அந்த இதில் கொஞ்சம் ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்தாங்க. இருந்தாலும் எங்களுடைய தந்தையார் அவரும் ஒரு ஜிஎஸ்ஆ தான் இருந்தவர். அவர் மிகவும் கண்ணியமானவர். ஊழல், மோசடி, லஞ்சத்துக்கு அவர் விருப்பமில்லாதவர். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் ஒரு என்னென்னு சொல்ல மதுக்குடியில் நாட்டம் கொண்டதால் இடைக்காலத்தில் எங்களுக்கு கொஞ்சம் சில கற்கின்ற போது சில கஷ்டம் என்று சொல்கிறத விட சில மனஸ்தாபங்கள், சில வேலை உரிய நேரத்துக்கு வர மாட்டேன் அப்படி இப்படி இருந்தாலும் எங்களை எல்லாரையும் கொண்டு டவுனில் கொண்டு ஒவ்வொரு அக்காவை கொண்டு வின்சென்ட்டில் கொண்டு விட்டார், தங்கச்சியை கொண்டு விட. அப்போ நாங்கள் ஒரு 4 ஆண்களும் 3 பெண்களையும் கொண்ட குடும்பத்தை கொண்டவர்கள். அநேகமாக எல்லாரும் அக்கா ஒரு ஆசிரியராக இருந்தவர், நானும் ஆசிரியராக இருந்து பிரதி கல்வி படிப்பாளராக போனால். அடுத்த தம்பி ஒரு ஆள் பிரின்சிபலாக இருந்தவர். அடுத்த தங்கை 2 ஆசிரியர்களாக இருந்தவர்கள். அதில் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டும் இருக்கின்றார். எனக்கு நேரடிய தம்பி. அவர் உண்மையில் எங்களோட ஒரு வயல் ஒரு 40க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் இருந்தது. மாடுகள் காணப்பட்டன. ஆடுகள் வந்து கிட்டத்தட்ட அந்த பொடி குடும்பம்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்தவர். இந்த நேரத்தில் அவரை ஒரு 3 லட்சம் ரூபாய்க்காக கடத்தினவர்கள். கடத்தி காசு கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டதன் காரணமாக 1989 10ஆம் மாதம் 1ஆம் தேதி கடத்தப்பட்டவர். அவருக்கு என்ன நடந்ததுன்றது இன்னும் தெரியாத ஒரு மாறாத மனரணமாக அது இருக்கிறது என்றால் அந்த கல்வர்களை நான் இப்போதும் சில வழிகளில் அநேகமானவர்கள் செத்து போயினாலும் கூட ஒரு சிலர் நடமாடி திரிவார்கள். பார்க்கின்ற போது கொஞ்சம் காலம் சூழல் சரியாக வரும் என்ற சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். அவர்களெல்லாம் ஒரு மடையர்கள், அதாவது அவர்கள் ஒரு போராளிகள் என்ற ஒரு காலத்தில் இருந்து கொண்டு பிறகு களவெடுக்கிற செயல்பாடுகள், கடத்துகிற செயல்பாடுகள், காசு பறிக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள். ஆகவே எனது தம்பி ஒருவரை கடத்தல் மூலமாக அப்பாவியாக இருந்த ஒருவரை இழந்திருப்பது, அதற்கு பிறகு ஆன்மீகத்தில் கொஞ்சம் வெறுப்பும் ஏற்பட்டது. என்ன சொல்லுவாங்க, என்ன நல்லதுக்கு தீமை வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு தீமை வந்தது கடைசி வரைக்கும் எங்களுக்கு அவருக்கு என்ன நடந்தது, எங்கே புதைக்கப்பட்டார்கள் கூட தெரியவில்லை. ஆனால் உண்மையில் தனிப்பட்ட கோபதாபங்கள் என்பதை விட காசுக்காக கடத்தியவர்கள் தங்களை அடையாளம் கண்டதற்காக மறைத்து, அதே போல ஒரு அதிபரையும் கூட கடத்தி காணாமல் செய்த அந்த கள்வர்கள், அந்த மோசடிக்காரர்களை நான் சில வேளையில் சந்திக்கின்ற போது கொஞ்சம் ஜீரணித்து கொண்டிருப்பது என்றால் அவர்கள் எல்லா பக்கமும் இருக்கக்கூடியவர்கள். ஆமீர்களே, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ஞானமுத்து சிறிநேசனின் அரசியல் தாண்டிய விஷயங்களை தான் நிகழ்ச்சி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆசிரியர் தொழில் தான் மேற்கொண்டு வாரீங்க. ஆசிரியர் தொழில் சொல்லும்போது நிறைய சவால்கள் இருந்திருக்கும். என்னென்ன சவால்கள் எதிர்கொண்டீங்க நீங்க? உண்மையில் ஆசிரியர் தொழில் என்பது நீங்கள் சொல்வது போன்று நான் முதலாவது நியமனம் மகளவட்டுவான் மகா வித்தியாலயத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்தேன். அந்த நியமனத்தின் போது அங்கு செல்லுகின்ற போது அங்கு மாணவர்கள் சில வசதி இனங்களோடு கற்றுக்கொண்டிருந்தார்கள். அதாவது குறிப்பிட்ட சில பாடங்களை கற்பதற்கான ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தது. அந்த நிலையில் நான் அந்த ஆசிரியர்களுக்கு பல பாடங்களை போதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. 84ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் முதலாவது பேட்ச். அதில் கணிதம், விஞ்ஞானம்,
மற்றது தமிழ், விவசாயம் போன்ற பாடங்களை ஓயில் கற்கின்ற மாணவர்களுக்கு கற்பித்து உண்மையில் ஃபெயில் நிலையை அடையக்கூடிய நிலையில் இருந்த மாணவர்கள், குறிப்பாக இன்றைக்கு ஞாபகம் இருக்குது, சில மாணவர்கள் 23 மார்க்ஸ் 17 மார்க்ஸ் 13 மார்க்ஸ் கணிதத்தில் எடுத்தவர்கள் இன்றைக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாணவர்களுக்கு இடையராது கணித பாடத்தையும் புகட்டி அந்த 23 நிலையில் இருந்த மாணவி கிரெடிட் எடுக்கக்கூடியதாக கிட்டத்தட்ட அவர்கள் ஓயில் கம்ப்ளீட் பண்ணி இப்போ டீச்சர்ஸாக இப்போ படிப்பிச்சு கொண்டிருக்காங்க. எனவே எனது முதலாவது அறுவடையும் 2 விஞ்ஞான ஆசிரியர்களையும் அதே போன்று 3 பிரைமரி ஆசிரியர்களையும் நாங்கள் உருவாக்குவதற்கு நாங்கள் அடிப்படையாக இருந்திருக்கிறோம். அந்த காலத்தில் இயக்கம் சார்ந்த செயற்பாடுகளும் அந்த பகுதியில் ஆரம்பித்த போது மிக சவால்களுக்கு மத்தியில் மாணவர்களை நாங்கள் கற்பித்து ஆளாக்கியிருக்கின்றோம். நிறைய பட்டதாரிகளை உருவாக்கியிருக்கிறோம். அந்த பட்டதாரிகள் தான் என்னுடைய மாணவர்களும் மற்ற இந்த வெற்றியின் ரகசியம். அதுதான் மதுபானமோ அல்லது பணமோ கொட்டாமல் ஒழுங்காக அரசியல் செய்து வருவதும் நான். அந்த அடிப்படையில் அந்த மாணவர்கள பலமும் நண்பர்களது பலமும் தான் எனக்கு இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றது. மர்மம் என்ற நிகழ்ச்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நிகழ்ச்சியில் சிறியதொரு இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலம் அணிந்து கொள்ளலாம். சிறிதொரு இடைவெளியை தொடர்ந்து மர்மம் என்ற நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஆரம்பத்தில் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக உங்களது பொழுதுபோக்கு எப்படி இருக்கும்? என்னுடைய பொழுதுபோக்கு அதிகமாக எனக்கு புதிய விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பொது விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவற்றை அறிந்து கொள்வதன் மூலம் எங்களுடைய அறிவை புதுப்பித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எனக்கு புத்தகம் வாசிப்பது, மற்றதும் செய்தித்தாள்கள் வாசிப்பது, அதில் உள்ள முக்கியமான விடயங்களை குறிப்பெடுத்துக் கொள்வது, அதே போன்று எங்களுடைய இணையதளங்களில் வார செய்திகளை வாசிப்பது மட்டுமல்லாமல் அதில் உள்ள உண்மை பொய்களை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி நான் எடுத்துக்கொள்வதுடன் அநேகமாக முக்கியமான விடயங்கள் என்றால் எப்போதும் ஒரு கொப்பியில் நான் பதிவு செய்து கொள்வேன். அந்த அடிப்படையில் வாசிப்பது சுவாசிப்பது போன்று எனக்கு ஒரு விடயம். எப்பவும் இந்த நியூஸ், அதாவது செய்திகளை கேட்டுக்கொள்ள வேண்டும், செய்தி பத்திரிகைகளை வாசிக்க வேண்டும், கட்டுரை எழுதுவன், அதே போல் கவிதைகளும் கூட எழுதுவன். நான் கவிதைகள் எழுதி அந்த காலத்தில் பரிசும் பெற்றிருக்கிறேன். குறிப்பாக கிழக்கு மாகாண மட்டத்தில் நடந்த ஒரு கவிதை போட்டி கிறுக்கலாக எழுதி போட்டு அனுப்பினால் அது முதலாவது இடத்தை பெற்றிருந்தது. அதே போன்று தான் இந்த தினமுரசு என்ற ஒரு பத்திரிகை வரக்குள்ள அந்த குட்டி கவிதைகள் வரும். அதாவது ஒரு படத்தை போட்டு அந்த படத்துக்குள்ளே கவிதை எழுத சொல்லுவாங்க. அப்போ எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கு, நான் முதலாவது அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தது. அதாவது ஒரு தாய் யுத்த காலத்தில் ஏதோ பல இழப்புகளையும் இழந்துவிட்டு தன் குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டிருக்கின்ற போது அந்த குழந்தை அரவணைப்பில் அந்த தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி வருது. அவலத்துக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி முகத்தில் இருந்தது. அதை பற்றி நான் எழுதின கவிதை: கண்ணீரும் கம்பலையும் செந்நீரால் சிவந்த மண்ணும் கண்ணெதிரில் பட்டு கலங்கி தவிக்கையிலே புண்ணியமே உனை அணைத்தால் போகுதே ஏக்கமெல்லாம். அது முதலாவது இடத்தை பெற்றது. அதே போன்றுதான் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று சிகரெட் அடித்து கொண்டிருந்தது. அதுக்கு அந்த தலையெல்லாம் பழுத்த போல, ஆனால் முகமெல்லாம், அப்போ நான் முகமோ பிஞ்சு, என்ன முகமோ பிஞ்சு, அப்படி உள்ள என்ன முகமோ பிஞ்சு முடியோ பஞ்சு மூட்டுகிறாய் நஞ்சு முடிய போறாய் அஞ்சு என்று இப்படி சில இந்த எதுகை மோனையோட கவிதைகள் எழுதுவது உண்டு. சில வழியில் யாராவது சும்மா அந்த தாடிகளோட அப்படி விரக்தியோட திரிகிற ஆட்களை வச்சு கொண்டும் நான் 1989 ஒரு நண்பரை பற்றி எழுதின கவிதை: விரக்தியால் வளர்த்தேன் தாடி வருத்தியே விட்டாய் போடி என் மனம் உன்னையே நாடி என்றும் சுழலுது தேடி பார்வைக்கு நானோ கேடி பழகிப்பார் நீயே கூடி மாமனார் கட்டினால் மாடி மருகனார் புகைக்க கூடாதோ வீடி ஆடி தெரிந்தோமே பாடி அதையும் மறந்தாயோ நீடி என்ற ஒரு நண்பரை பற்றி அவர் அந்த என்ன லவ் பிரேக்னு சொல்லுவாங்க, காதல் தோல்வியை பற்றி சொன்னபோது அவருக்காக நான் படித்த கவிதை இன்றைக்கும் மனதில் இருந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு கலைத்துறை சம்பந்தமாக கவிதையில் நாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நூல் வெளியீடு எதுவும் வெளியிட்டு இருக்கிறீங்களா? நூல் உண்மையில் சொல்லப்போனால் நான் வெளியிடக்கூடிய கவிதைகள் இருக்கின்றன. சில வேளைகளில் எங்களுக்கு இன்டர்வியூக்கு போகக்குள்ள சில வேளை ஆக்கம் என்று சொல்லக்குள்ள யதார்த்தங்கள் என்று ஒரு கவிதை நூலை எழுதி வைத்தனால் இந்த பப்ளிகேஷன், அதாவது வெளியீடு செய்யவில்லை.
ஆனால் நிறைய கவிதைகள் என்னால் எழுதப்பட்ட கவிதைகள் நான் நினைக்கிறேன் 1984 இருந்து இன்று வரைக்கும் எழுதி கொண்டிருப்பேன் கவிதைகள். தாள்களுக்குள் கொப்பிகளுக்குள் உறங்கி கிடக்கின்றன, அதை உயிர்ப்பிக்கணும் என்று நான் விரும்பி கொண்டிருக்கிறேன். அப்படி கவிதைகள் பலவிதமான கவிதைகளும் இருந்தது. சில வழியில் ஒருவர் சொல்வார், தன்னுடைய காதலை பற்றி சொல்லி போட்டு சொன்னார்னா பிறகு நடக்கல் என்றது மனவருத்தப்பட்ட போது, அதான் மனவரையில் இருந்தவள் மணவரைக்கு வரவில்லை, மணவரைக்கு வந்தவள் மனவரைக்கு வரவில்லை. மணவரையில் இருந்தவள் மணவரைக்கு வரவில்லை, மணவரைக்கு வந்தவள் மணவரைக்கு வரவில்லை என்று சில நண்பர்கள் சில விடயங்களை வைத்துக்கொண்டு அவ்வப்போது சில கவிதைகளும் பதிவு செய்திருக்கேன். அதேபோல அரசியல், இந்த தற்போதைய சாக்கடை அரசியலை பற்றி எழுதுவன், மோசமான அரசியல்வாதிகளை பற்றி சிந்திச்சு எழுதுவார். ஒரு கவிதைகளை எழுதக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒரு இந்த ஏகலைவன் சொல்லுவாங்க, துரோணர்கிட்ட கல்வி கற்கணும் என்று விரும்பி கற்காத நேரத்திலேயும் அவரை ஒரு உருவமாக வச்சு கொண்டு கற்றது போல காசி ஆனந்தன் உணர்ச்சி கவிதைகள் இப்போ இந்தியாவில் இருக்கிறார் அவர். அந்த கவிதைகள் அப்படி அந்த கவிதைகளை வாசிக்கிற அதன் போது அது மற்றது எங்களோட சோபா என்ற ஒரு லெக்சரரால் பலாலியில் இருந்தவர், அவரும் சில கவிஞர், அவரும் சில கவிதைகளை சிம்பிளாக சொல்லுவார். அதெல்லாம் மனதில் விழுந்து பிறகு கவிதைகளாக வந்திருக்கின்றன. பலவிதமான கவிதைகள் நம்மளுக்கு அரசியல், காதல், வாழ்வியல், சமூகவியல், பொருளியல், சில கொலைகள் இப்போ கிருஷாந்தி போன்றவர் அப்படி கொலைகள் இப்படியெல்லாம் வரக்குள்ள மனதில் ஒரு தாக்கம் ஏற்பட்டால் அது எழுத்துக்களாக வடியும். சில கவிதைகளை எழுதி போட்டும் வச்சிருக்கல, அது வச்சிருந்தவனா அது வித்தியாசமாக போயிடும். இலையாடுவதும் ஈசன் செயல் என்றால் இந்நாட்டில் தலைகள் வீழ்வதெல்லாம் யார் செய்யலோ என்ற ஒரு கவிதை உண்டுன்னா, எல்லாம் கடவுள் தான் செய்கிறாருன்றா, ஆக்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்காங்க, கடவுள் என்னதை பார்த்து கொண்டிருக்காருன்ற போல எத்தனை பேர் கடவுளை கும்பிட்டு குண்டில் குண்டு செத்துருக்காங்க. அந்த நேரங்களில் சில வழியில் அந்த கடவுள் என்ற கோட்பாட்டை பற்றியும் சிந்திக்கிறேன். ஆனால் நாஸ்தியன் இல்லை, ஆஸ்தியன் தான். கொஞ்சம் முற்போக்காக இருக்கணும், எல்லாத்தையும் நம்பக்கூடாது. சில பூசகர்கள் சொல்கிற சில கருத்துக்கள் சிலது பிடிக்காட்டி அதை நான் நாக வழிபாடு செய்கிறத நான் விரும்புகிறதில்லை. அதெல்லாம் ஒரு ஆகவே யதார்த்தமான முற்போக்கான விடயங்களை எடுத்துக்கொள்வேன். ஆனால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதுமுறை யாவரும் கேளீர் என்ற ஒரு உயர்ந்த தத்துவங்களை மனதில் கொண்ட மாட்டோம். நாங்கள் இவரையும் பகைவர்களாக அல்லது ஒதுக்குகின்றவர்களாக வைத்திருக்க மாட்டோம். அழகான வரிகளில் நிறைய கவிதைகளை சொன்னீங்க நிகழ்ச்சி மூலமாக. குறிப்பாக உங்களது திருமண வாழ்க்கை எப்படி அமைந்தது? திருமண வாழ்க்கை, நானும் ஒரு விஞ்ஞானம் படித்து பின்னர் ஒரு கலை பட்டதாரியாக வந்தேன். நான் ஒரு டாக்டராக வரணும்னு படித்தேன். நான் கட்டித்தனம் இருந்தது. எனக்கு ஒரு ஈக்குவலாக இருந்தவரும் மெடிக்கல் காலேஜ் என்ற பண்ணவர். எங்களோட பாடசாலையில் உண்மையில் விஞ்ஞானம் கற்பதற்கான ஆசிரியர்களும் இல்லை, எங்களை பிரத்யேக வகுப்புகளுக்கும் அனுப்பவில்லை. எனக்கு மேத்ஸ் டிஸ்டிங்ஷன், சயின்ஸ் டிஸ்டிங்ஷன், சமூக கல்வி டிஸ்டிங்ஷன், சுகாதாரம் டிஸ்டிங்ஷன். அப்போ எடுத்தும் கூட எங்களோட பாடசாலை எங்களை வழிப்படுத்தலை அல்லது கற்பிக்கலை. படிக்கிறதுக்கு ஆசை இருந்தது, ஆனால் எங்களுக்குரிய ஆசிரியர் வளர்ந்தரில்லை. சில வழிகளில் நாங்கள் நகரத்துக்குள்ளே நகர்ந்து ஒரு மைக்கேல்ஸ் அல்லது சுவானந்தா போன்ற பாடசாலையில் கற்றிருந்தால் என்ற ஒரு விருப்பம், மருத்துவராக வரணுன்ற விருப்பத்தை நிறைவேற்றினோம். இருந்தாலும் அதோடு நான் நிப்பாட்டாமல் பிறகு கலைப்பட்டதாரியாக பிஏ முடித்தேன். நான் அதுக்கு பிறகு மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், கல்வியலில் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், அரசியலில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் முடித்தேன். நான் பிறகு டிப்ளமா இன் எஜுகேஷனில் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் மெரிட் பாஸ் எடுத்தேன். 83 பேரில் 3 பேர் மெரிட் பாஸ், அதில் நானும் ஒருவன். பிறகு அதுக்கு பிறகு அடுத்ததாக தான் எஸ்எல்இஎஸ் எக்ஸாமில் நான் எஸ்எல்இஎஸ் எக்ஸாமில் மட்டக்களப்பிலேருந்து ஆரம்பத்தில் 3 பேர் செலக்ட் பண்ணப்பட்டவங்க. பிறகு கொஞ்சம் அடுத்த ஒரு 1-2 மார்க்ஸை லெஸ் பண்ணி எடுத்ததில் 8 பேர் தெரிவு செய்யப்பட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு எஸ்எல்இஎஸ் ஆஃபீஸராக இருந்து கொண்டு பிறகு பிரதி கல்வி படிப்பாளராக இருந்த நான். இது என்னுடைய கல்வியோட சம்மதோட மனைவியும் ஒரு விஞ்ஞானம் கற்றுப்பட்டு பிறகு அவரும் கலை பட்டதாரியாக அவரும் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சிருக்கிறாங்க. இப்போது அவவும் ரிட்டையர்மெண்ட், நான் ரிட்டையர்மெண்ட் அஞ்சலியில் இருக்கிறோம். வேறு விடயங்கள்னா பிள்ளைகள் என்று சொல்வதற்கு இல்லை. அது காதல் திருமணமா? இது ஒரு ப்ரொப்போசலாக தான் அது வந்தது. காதல் திருமணம் என்று சொன்னால் நான் செய்ய வேண்டிய காலத்தை சில இதுகளால் தம்பிர இழப்பு அப்படி இப்படியெல்லாம் வரக்குள்ள அந்த இழப்புகள் துயரங்கள் இதெல்லாம் சில சந்தித்து கொண்டு வரக்குள்ள இவற்றையெல்லாம் நாங்கள் ஒத்தி வைத்து சில வேளைகளில் யோசிப்பதுண்டு. நாங்கள் காலங்கடந்து திருமணம் செய்தனால் சில விளைச்சல்களை பெற முடியாமல் போயும் இருக்கலாம்.
சரி, அப்படி இருக்கும்போது மனைவி சமைக்கிற சாப்பாட்டில் என்ன சாப்பாடு விரும்பி சாப்பிடுவீங்க? என்னை பொறுத்தமட்டில் எனக்கு அநேகமாக நான் மரக்கறியை விட மச்சம் மாமிசத்தை நேசிக்கிறவன். அந்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமை சில தினங்கள் தவிர்ந்த ஏனைய காலங்களில் மீன், அதிலும் எனக்கு இந்த பிராய்லர் கோழி பிடிக்காது, நாட்டுக்கோழி, மற்றது மீன் அந்த சமையல் எளிமையாகவும் மிகவும் சுத்தமாகவும் சமைச்சிருந்தேன், அது பிடிக்கும். அதே போல் மரக்கறிகளையும் சொல்லக்கூடிய சில மரக்கறிகள் பிடிக்கும். ஆகவே என்னை பொறுத்தமட்டில் சமையலில் எனக்கு குறிப்பிடத்தக்க மச்சம் மாமிசம் மற்றது மரக்கறிகளில் ஒரு சில மரக்கறிகள் பிடிக்கும். நிறைய விஷயங்களை பேசிட்டு இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய சவால்களை கடந்து இந்த அரசியலுக்குள்ள வந்திருப்பீங்க. எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? உண்மையில் அரசியல் என்பது எனக்கு விருப்பம் இல்லாத உண்டு. சாக்கடையில் விழுவதை விட பூக்கடை மனத்தோடு நாம கல்வியோடு இருந்திருக்கலாம்னு தான் நான் விரும்புகிறேன். நான் உண்மையில் அரசியலுக்கு வரணும் என்று நான் விரும்பலை. ஏன்னா எனக்கு அரசியல், இங்கத்தை அரசியல், இந்த ஊழல், மோசடி, லஞ்சம், கொள்ளை, பணம், பானம் என்ற அரசியல் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நான் 2015ஆம் ஆண்டு நான் ஒரு டெப்யூட்டி டைரக்டராக இருக்கிற நேரத்தில் என்னுடைய மாணவர்களாம் நல்லாட்சி வந்துட்டுது, ஒரு நல்ல அரசியலாக செய்து காட்டணும் என்று தான் வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைமில் நான் உண்மையில் 48,221 வாக்குகள் எடுத்து 2015ஆம் ஆண்டில் நான் முதலாவது எம்பியாக செலக்ட் பண்ணப்பட்டேன். அடுத்தவர் என்னுடைய மாணவர் என்று ஒருவர் இருந்தவர், வியாழேந்திரன் மாணவர். அவர் உண்மையில் ஒரு நல்ல மாணவர் போன்றுதான் அன்று இருந்தவர். என்னிடம் அரசியல் படித்தவர், எனது தம்பியிடம் தமிழ் படித்தவர். ஊழல், மோசடி, லஞ்சம் செய்யக்கூடாது, மற்றவங்கள்ட்ட களவு எடுக்கக்கூடாது, அப்படிப்பட்ட கொள்கையில் நான் போனேன். இன்றைக்கு நாங்கள் சொன்ன புத்திமதிகளையும் விட்டு போட்டு போனதால இன்றைக்கு ஜெயிலில் போகிறதுக்கும் அடைச்சி வச்சுக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் சமூகத்துக்குள்ளே சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் நாங்கள் படித்து சொன்னோம், ஒரு கொள்கையோடு இருக்கணும், ஒரு நாம் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்றெல்லாம் நல்ல பேச்சாளர், அழகாக பேசுவார், தமிழர் எல்லாம் செய்வார். இதுவர் கடைசியாக திசை மாறி போய்விட்டார். திசை மாறி போனதால் இன்றைக்கு நான் சொன்னேன், இந்த ராஜபக்ஷ ஃபேமிலியை பொறுத்த மட்டும் தமிழர்களுக்காக பல அநியாயங்கள் நடந்திருக்கு. ஆகவே அவங்களோட நாங்கள் சேர்றதுக்கு நினைக்கவே கூடாது. ஆனால் அங்கேயே போய் சேர்ந்தார். இருந்தால் பேரோடு அரசியல் செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் கஷ்டமாக இருந்தாலும் பேரோடு செய்ய வேண்டும். ஆனால் அதை விட்டு போட்டு சிலர் அரசியலை ஒரு வியாபாரமாக மாற்றிக்கொண்டால், இப்போ நானெல்லாம் தொழில் வாய்ப்பு 70-75 பேருக்கு கொடுத்துருக்கேன்னா ஒரு டைம் ₹1 காசு கூட பெறாமல் தான் கொடுத்துருக்கேன். அபிவிருத்திக்கு 100 கோடிக்கு மேற்பட்ட காசுகளை கொண்டு அபிவிருத்தி செய்திருக்கிறேன் என்றால் அதில் கமிஷன் வாங்குறது இல்லை. அவர்கள் தருவதற்கு ரெடி, எவ்வளோ காசை கொடுத்தனா தொழில் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தது. ஆனால் எங்கள்கிட்ட ஒரு பாலிசி இருக்கணும், எவரிடமும் கை நட்டி காசு வாங்கக்கூடாது. கஷ்டப்பட்டவர்கள், இராணுவத்தினர், தகப்பன்மார் இழந்தவர்கள், அப்படியானவர்களை தெரிவு செய்து ஒரு சாதாரண வேலைகள், அட்டெண்டன்ட் வேலையாக இருக்கலாம், லேபர் வேலையாக இருக்கலாம், அல்லது செக்யூரிட்டி வேலையாக இருக்கலாம், இப்படி என்று பல்வேறுபட்ட வேலைகளை செய்து கொடுத்துருக்கிறேன். ஆனால் இவரும் என்னை பார்த்து சொல்ல முடியாது, நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லிடாது, மோசடி செய்தேன்னு சொல்லிடாது. ஒரு ஃபேஸ்புக்கில் சில ஆக்களை பற்றி நான் பேச போனேன்னா அவங்களோட ஆக்கள் அடிவரடிகள் என்ன வாங்கினா எங்களுக்கு போலித்தனமான குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். ஆனால் என்னுடைய அரசியல் நான் சொல்லப்போனால் ஒரு நேர்மையான அரசியலை செய்தேன். சென்ற முறையும் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டேன் 2020. அது ஒரு மோசடி செய்து என்னுடைய அந்த பாராளுமன்ற தெரிவை மறைத்து விட்டார். அப்போதைய அரசாங்க அதிபராக இருந்த ஒரு பெண்மணி, சமூகத்தின் கண்மணி என்று சொல்வார்கள், அவரும் ராஜபக்ஷ ஆக்களோட தொடர்புகள் எடுத்து ஆர் வரணும் ஆர் வரக்கூடாது ஏன்னா என்ன விலை பேசினவங்க. ஒரு சாமர் என்று சொல்ற ஒருவர் வந்தார், சொன்னார், மந்திரித்துமா ஒபத்துமா இனவானம் කොන්දින් මිනිස්ත්‍රි දෙන්න පුළුවන්, කොඩක් සපෝට් කරන්න පුළුවන්. ඒ නිසා ඔබතුමා එන්න ඕන, ඔබතුමා අපේ නායකතුමා ඉන්නවා, සාකච්ඡා කරලා පස්සේ කොන්දින් මිනිස්ත්‍රි දෙන්න පුළුවන් என்றெல்லாம் சொன்னார். அதாவது நான் வந்தால் சலுகைகள் அது இதெல்லாம் நான் சொன்னேன், நான் கொள்கையோடு அரசியல் செய்ய வந்த நான் தனிப்பட்ட முறையில் வரமாட்டேன். எங்களோட தலைவரோட கதைங்க எங்களோட இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்னென்று முறையாக கொடுத்தா எங்களோட 15 பேரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் என்று அனுப்பிவிடும். அப்படியான ஆட்கள் தான் இவர்களை அழைத்து கொண்டு போனவர்கள். இப்போது 2 அமைச்சர்களும் இப்போது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறார். குடும்பம் பாவம், அவங்க கவலைப்படுவாங்க. ஆனால் நாங்கள் கையை சுத்தமாக வச்சிருந்தால் நாங்கள் அவர்களுடைய
விலங்குகளுக்கு நாங்கள் ஆட்பட வேண்டிய அவசியமில்லை. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறுநேசனுடைய கடந்த கால வாழ்க்கையாக இருக்கட்டும், அவரது பாடசாலை காலமாக இருக்கட்டும், அவர் கடந்து வந்த பாதைகளாக இருக்கட்டும், எதிர்நோக்கியுள்ள சவால்களை தாண்டி நிறைய விஷயங்களை மறுமுகம் என்ற நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்திருந்தார். அவரது நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக இணைந்திருந்தமைக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இதுபோன்ற மற்றொரு நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை எங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் அனுஷியா. தொடர்ந்தும் டேம் தமிழ் ஒளியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.